ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சாப்டர் 6 ஆஃப் த புக் த சைக்காலஜி ஆஃப் மணி பார்க்க போகிறோம். நம்ம எடுக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒன்று கரெக்டாக இருந்தாலே நம்ம பணக்காரங்களாயிடலாம் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. இதை நம்ம டீட்டெயில்டாக எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்கலாம். ஹீன்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் யூஎஸ்க்கு படிக்க வராரு ஜெர்மனியிலேருந்து. அவர் படிக்கிறப்ப அவர் ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டு தான். ஆனால் 1990 அவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆர்ட் டீலராக ஆகிறார். ஆர்ட் டீலர்னால் என்னென்னா, இந்த பெயிண்டிங்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை வாங்கி வச்சுருப்பாராம். டைம் ஆனதுக்கப்புறமா ஏதாவது பெயிண்டிங்க்கு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அந்த இன்க்ரீஸ் ஆகிறப்ப அவர்கிட்ட இருக்கிற பெயிண்டிங்கை இன்னொருத்தவங்களுக்கு நல்ல அமௌண்ட்டுக்கு விற்றுருவாராம். 2000 அவர்கிட்ட இருந்த கலெக்ஷன்ஸை $100 மில்லியன் விற்கிறார். இன்னும் இதை சிம்பிளாக சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவர்கிட்ட ஒரு 1000 பெயிண்டிங் இருந்துச்சு. அந்த 1000 பெயிண்டிங்கை அவர் ஒரு 10 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாருன்னு வச்சுக்கலாம். டைம் ஆகுது, திடீர்னு அவர்கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸுக்கு வேல்யூ அதிகமாகுது. அந்த கலெக்ஷன்ஸை ஒரு 100 கோடி ரூபாய்க்கு விற்கிறாரு. இப்போ 10 கோடி ரூபாய்க்கு வாங்கி எல்லா கலெக்ஷன்ஸையும் தாங்கிட்டே வச்சுக்கிட்டு ஒரு டைம் பீரியட் ஆனதுக்கப்புறமா அதை 100 கோடிக்கு விற்கிறாரு. கண்டிப்பாக அவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன். இப்போ நீங்கள் யோசிக்க வேண்டிய கொஷின் என்னென்னா, எப்படி இந்த பெயிண்டிங் பயங்கர வேல்யூவாக ஃப்யூச்சரில் வரும்னு இவருக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறது தான் நீங்கள் யோசிக்கணும். இதுக்கு ஃபர்ஸ்ட் லக்காக இருக்கலாம், இன்னொன்று ஸ்கில்லாக இருக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு தேர்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஒன்று இருக்குது. அவர்கிட்ட இருக்கிற 1000 பெயிண்டிங்குமே சூப்பர் அப்படின்னு சொல்லிட முடியாது. அதில் ஏதோ 1 or 2 தான் பயங்கர சூப்பராக இருக்கும். அந்த 10 கோடி ரூபாய்க்கு அந்த 1000 பெயிண்டிங் அவர் வாங்கியிருக்கிறாருன்னு வச்சுக்கலாம். அந்த 1000 பெயிண்டிங் அவர் விற்கிறப்ப அதில் இருக்கிற ஏதோ 1 or 2 தான் 100 கோடி ரூபாய்க்கு விலை போகும். அந்த மீதி வாங்கின 998 டிசிஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பெயிண்டிங்ஸ், அது எல்லாமே லாஸ் தான். ஆனால் அந்த 2 பெயிண்டிங், 1 or 2 பெயிண்டிங் அவருக்கு 100 கோடி ரூபாய்க்கு அவருக்கு வருமானம் கொடுத்துருக்கு. அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம 998 டைம்ஸ் மிஸ்டேக்ஸ் பண்ணலாம். ஆனால் அந்த 2 விஷயம், 2 டிசிஷன்ஸ் நம்மளை வேற லெவலில் தூக்கிட்டு போய் நிப்பாட்டும். ஸோ கண்டென்ட் என்ன அப்படின்னா, நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏதோ ஒன்று தான், 1 or 2 நம்மளுக்கு பயங்கரமான பணத்தையும் சக்ஸஸையும் கொடுக்கும். நம்ம விஜய் சேதுபதி சாரை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2000 ஒரு சினி இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கிறாரு. ஆனால் அவருக்கு ஹிட்டு வந்தது எப்போ அப்படின்னா, பீஸா அப்படிங்கிற ஒரு படம் 2012 தான் அவரை ஒரு பெரிய ஹீரோவாக ஆக்குச்சு. அது வரைக்கும் அவர் தன்னோட டெசிஷன்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்தார். இந்த ரோலு, அந்த ரோலு, கிடைக்கிற ரோலு எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருந்தார். இதே மாதிரி தான் அந்த ஆர்ட் டீலர் ஹீன்ஸும் பண்ணிட்டு இருந்தார். என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டே இருந்தார். அவர் எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு வாங்கலை, கிடைக்கிறத எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு இருந்தார். ஏதோ ஒன்று அவருக்கு கிளிக் ஆகி பயங்கர சக்ஸஸ் ஆக்கி விட்டுருச்சு, பயங்கர ரிச் ஆக்கி விட்டுருச்சு. அடுத்த எக்ஸாம்பிள் வால்ட் டிஸ்னி. 1935 வரைக்கும் அவர் ஒரு 400 கார்ட்டூன்ஸ் எடுத்திருப்பார். அந்த டைமில் கார்ட்டூன்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விஷயம். பெருசாக எல்லாருக்கும் பிடிச்சிருந்தாலும் வரவு, பணம், இன்கம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லை. கம்ப்ளீட்டாக பேங்க்ரப்ட் தான் அவரோட கம்பெனி. 400 கார்ட்டூன்ஸ் எடுத்திருக்கிறாரு, ஒன்றுமே சக்ஸஸ் ஆகல. அதுக்கப்புறம் ஒரு கார்ட்டூன் எடுக்கிறாரு. அந்த கார்ட்டூன் பேர் தான் ஸ்னோ ஒயிட் அண்ட் த 7 டுவார்ஃப். இந்த கார்ட்டூன் வெறும் 83 மினிட்ஸ் கார்ட்டூன் தான் $8 மில்லியன் சம்பாதிச்சு கொடுத்துச்சு. அந்த 400 கார்ட்டூன்ஸ் சம்பாதிக்காம லாஸ்ல போச்சு. இந்த ஒரே ஒரு படம் மீதி இருக்கிற எல்லா லாஸையும் கவர் பண்ணி தன்னோட எம்ப்ளாயீஸுக்கு போனஸ் கொடுக்குற அளவுக்கு அவருக்கு பணத்தை சம்பாரிச்சு கொடுத்துச்சு இந்த ஒரு படம். ஸோ கண்டென்ட் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயம், நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயம் நம்மளை சக்ஸஸ் ஆக்கி விட்டுரும். நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே கன்சிஸ்டண்ட்டாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும்.
இந்த 3 எக்ஸாம்பிளையும் நம்ம பார்க்குறப்ப ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த கன்சிஸ்டண்ட்டாக நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா தெரியல, ஆனால் அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்ம கிட்ட பணம் இருக்கிறப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப சாதாரணமான விஷயம். பணம் இல்லாதப்ப எப்படியாவது டிசிப்ளினாக இருந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, that determines whether we will become a successful rich person or not. இதை வந்து ஆத்தர் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றாரு. டாம், கார்த்திக், இந்த 2 பேருமே வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. 1900 வருஷத்துல இருந்து ஒரு மாசமும், இது நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன், இது ரியலிஸ்டிக் கிடையாது, ஒரு எக்ஸாம்பிள். இந்த 2 பேருமே வந்து 1900ல இருந்து ஒரு மாசமும் $1 இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் கமிட்மெண்ட். எப்போ வரைக்கும் அப்படின்னா 2019 வரைக்கும், அதாவது 1428 மாசமும் ஒரு மாசமும் $1 2 பேருமே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பிளான். இந்த டாம் அப்படிங்கிறவர் அதை கன்சிஸ்டண்டாக ரெகுலராக பண்ணிட்டு இருந்தாரு, ஈவன் டியூரிங் சேலஞ்சிங் டைம்ஸ் லைக் ரெசெஷன். பட் இந்த கார்த்திக் அப்படிங்கிறவர் ரெசெஷன் வரப்ப இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிடுவார். ரெசெஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா திருப்பி இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆரம்பிச்சிருவார். 2019ல இவர்கிட்ட இருந்த பணம் $450,000. 2019ல கார்த்திக் கிட்ட இருந்த பணம் $254,000. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸுன்ட்டு? 2 பேருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னா, டாம் வாஸ் கன்சிஸ்டன்ட்லி இன்வெஸ்டிங் ஈவன் டியூரிங் ரெசெஷன் டைம். இந்த 1428 மாசத்துல வெறும் 300 மாசம் தான் வந்து ரெசெஷன் டைம். அந்த 300 மாசத்துல தன்னோட கமிட்மெண்ட்ல டாம் கரெக்டா இருந்தார். அந்த கேரக்டர் தான் அவருக்கு $450,000 சம்பாரிச்சு கொடுத்துச்சு. இவரு கார்த்திக் ரெசெஷன் பீரியட்ல இன்வெஸ்ட் பண்ணாததுனால அவர்கிட்ட இருந்த அமௌண்ட் வந்து 2019ல அரௌண்ட் $250,000. ஸோ கண்டென்ட் என்ன அப்படின்னா, நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் ஈவன் டியூரிங் சேலஞ்சிங் டைம்ஸ். நான் வந்து ஜிம்முக்கு போகணும்னு நினைக்கிறேன். எனர்ஜி நிறைய இருக்கிறப்ப ஜிம்முக்கு போகிறது ரொம்ப சாதாரணமான விஷயம். எப்போ தூக்கம் கம்மியாக இருக்கிறப்ப, எனர்ஜி இல்லாத இருக்கிறப்ப ஜிம்முக்கு போகணும்னு எழுந்திரிச்சு போகிறோம் பார்த்தீங்களா, that determines how your character is and mindset is. ஸோ இதே கான்செப்டை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் அப்ளை பண்ணலாம். 2013ல் பெர்க்ஷைர் ஹாத்வே ஷேர் ஹோல்டர் மீட்டிங்கில் வாரன் பஃபெட் சொல்கிறாரு, அவர் வந்து 400 to 500 ஸ்டாக்ஸ் அவரோட லைஃப் டைமில் வாங்கியிருந்தாராம். ஆனால் அந்த லைஃப் டைமில் வாங்கின ஸ்டாக்ஸில் அவருக்கு எல்லாமே அவருக்கு ப்ராஃபிட்டையும் பணத்தையும் சம்பாரிச்சு கொடுக்கல. வெறும் 10 ஷேர்ஸ், 10 டைப் ஆஃப் ஷேர்ஸ் தான் அவருக்கு வந்து பணத்தை சம்பாரிச்சு கொடுத்து இன்னைக்கு அவர் உலகத்தில் டாப் 10 ரிச்சஸ்ட் பர்சனாக இருக்கிறார். ஸோ நம்ம எடுக்கிற எல்லா டெசிஷன்ஸும் கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது 1-2 டெசிஷன்ஸ் கரெக்டாக இருந்தாலே we can still make a fortune, we can still make lot of money. நம்ம நிறைய தப்பு பண்ணிட்டோம், ஐயோ இது தப்பு பண்ணிட்டோம். இந்த ஹோட்டல்லாம் சமைக்கிறாங்க பார்த்தீங்களா, செஃப், அவங்க தாங்க எல்லா நேரமுமே கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஃப்ளைட் ஓட்டுறாங்க பார்த்தீங்களா, எப்பயுமே அவங்க கரெக்டான டிசிஷன்ஸ் எடுக்கணும். ஏன்னா அவங்க எதாவது தப்பு பண்ணால் ஃப்ளைட்டில் இருக்க பேசஞ்சர்ஸ் பிரச்சனை வரும். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி கிடையாது. 99 தப்பான டிசிஷன்ஸ் எடுத்து ஒரு கரெக்டான டிசிஷன்ஸ் இருந்தாலும் நம்ம சக்ஸஸ் ஆகலாம். அப்படிங்கிறது தான் இந்த சாப்டரோட கண்டென்ட். எதையுமே நம்ம வந்து இதில் என்ன இருக்குது அப்படின்னு யோசிக்காமல், ஏதோ ஒரு விஷயம் எவ்வளோ தப்பு பண்ணுறோம், ஒரு விஷயம் கரெக்டாக ஆச்சுனாலே போதும், எல்லாமே சக்ஸஸ் ஆகிடும், நம்மளுக்கு பணத்தை சம்பாரிச்சு கொடுக்கும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. இந்த சாப்டரில் உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறீங்களா? எப்படி இனிமே கன்சிஸ்டண்ட்டாக இருக்க போகிறீங்க ஈவன் டியூரிங் சேலஞ்சிங் டைம்ஸ்? அதுதாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். that determines whether you are
கன்சிஸ்டன்ட் ஆர் நாட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யாரை இம்பார்ட்டண்ட்டாக நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் ஷேரிங் இஸ் கேரிங். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர், ஹாவ் அ கிரேட் டே, பாய்.